வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டை ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதேமாரி ரொம்ப நாள் கெட்டு போகாமலேயும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதோட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ நம்ம எவ்வளோக்கு நல்லா வதக்குறோமோ வெங்காயம் சுருளாக அந்தளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஊறுகாய் இந்த ஊறுகாய் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம ஒரு 50 கிராம் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அதேமாரி காரத்துக்கு நான் ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது இதோடு சேர்த்துட்டு இப்போ இது 3ஐயும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கட்டு பிரண்டை எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி அதோட நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு இப்போ எண்ணெயோட நல்லா சுருளாக வதங்கணும். அதாவது பிரண்டை நல்லா சுருளாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா பிரண்டை ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி கேது ஒரு தடவை தோணும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரண்டை ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டும் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளோட பிரண்டை நல்லா சுருளாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அது இதோடு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற அளவு தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தூள் சேர்த்து இப்போ நல்லா பிரண்டையோட தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லா பிரண்டையோடு மிக்ஸ் ஆகிற மாரி வதக்கியாச்சு. இப்போ பிரண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு கொரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கொரப்பாக நான் பேஸ்ட் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். கொரன்னு இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிப்புக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம கடுகை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போடணும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தூள் இருந்தாலும் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயமும் நல்லா எண்ணெயில் பொரியணும். இப்போ நல்லா பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி மிக்ஸ் பண்ணி வைங்க.
அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு பபிள்ஸ் மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா சூப்பராகவே பிரண்டை சட்னி ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு. எனக்கு சட்னின்னே வருது. ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.